தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பில்லை என்று பாமக முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற உங்கள் ஊர் உங்கள் அன்புமணி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அன்புமணி ராமதாஸ், கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 2400 விவசாயிகள் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். மதுவினால் அதிக தற்கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்கிறது என்றும், தான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கிற்காகத்தான் இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழக மக்களுக்கு இலவச பொருட்களை வழங்காமல் சுயமரியாதையோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ வைப்பதாக குறிப்பிட்ட அன்புமணி, வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்திற்கு பாமக ஆதரவு தெரிவிக்கும் என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர்னா யாரு? பப்ளிக் சர்வெண்ட், பொதுமக்களுடைய வேலைக்காரன் தான் முதலமைச்சர். ஆனா இங்க தமிழ்நாட்டில் பொதுமக்கள் நீங்க தான் வேலைக்காரங்களா இருக்கிறீங்க. முதலமைச்சர் தெய்வங்களா மாறிட்டாங்க. ஹெலிகாப்டர் தான் வருவாங்க, உங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஹெலிகாப்டர் மேல பார்த்தா இங்க தரையில படுத்துக்கிறாங்க.